அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏல்பி அஸ்ட்ராலஜர் ராஜ் வரலானந்தம், தென்காசி மாவட்டத்திலிருந்து. பதவி உயர்வுக்கான கேள்வி. ஒரு வேலையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு பிறகு நம்ம பதவி உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம், அல்லது வருமானம் ஊதிய உயர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம். அப்போ நம்மக்கிட்ட ஒரு கிளையனுடைய ஜாதகம், அவங்களுக்கு வயசு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 42 வயது நிரம்பி இருக்குது. ஒரு பெண்மணி கவர்மெண்டில் ஆசிரியர் வேலை பார்க்குறாங்க. இவங்க என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொன்னால், என்னுடைய வேலையில் ஒரு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏழ்பி லக்னம் தனுர் லக்னம் போயின்னு இருக்கு. பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம். இவங்க பிறந்தது பார்த்திங்கன்னா சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா இந்த தனுர் லக்னத்திற்கு பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம், பூராட நட்சத்திரம் ஆரம்பித்த உடனே என்னென்னா கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு காலமாக தான் இருக்கும். என்ன அப்படின்னா கொஞ்சம் கஷ்டத்துக்கு பிறகு வெற்றி அப்படிங்கிறது கொடுக்கும். ஸோ அதில் பூராட நட்சத்திரம் 3ஆம் பாதம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் லக்னாதிபதி குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்க அவங்களுக்கு 10ஆம் இடத்தின்னு சொல்லக்கூடிய கன்னி ராசியில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் அதிபதி சொல்லக்கூடிய சனி பகவானும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாங்க. நட்சத்திராதிபதி பூராட நட்சத்திரம். ஸோ அந்த சுக்கிரனும் பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்தில் தொழில் சார்ந்த அழுத்தம், ப்ரொமோஷன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகவே இந்த ஏல்பி ஜோதிட முறை காட்டுது. ஸோ அப்போது இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த அழுத்தத்தில் ஜாதகர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த தனுலக்னம் ஆரம்பித்ததுலேருந்தே இருக்குது. பதவி உயர்வு அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒரு ஜாதகத்தில் 11ஆம் பாவகம். ஸோ அந்த 11ஆம் பாவகத்திற்கு இந்த லக்னாதிபதி சொல்லக்கூடிய இந்த குரு பகவான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 11ஆம் இடத்திற்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த 10ஆம் பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார். அதுக்கு முன்பு பார்த்திங்கன்னா அந்த சனி பகவான் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி சனி பகவான் சொல்லக்கூடிய அவரும் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னாக்க இந்த 11ஆம் பாவத்துக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய 10ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்போ வருமானம் அப்படிங்கிறது வேலையின் மூலமாக அப்படின்ட்டு இருக்குது. ஆனால் இது ப்ரொமோஷனுக்கு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 11ஆம் பாவத்துக்கு 12ஆம் இடம் போகுதுனால இந்த காலகட்டத்தில் இந்த ப்ரொமோஷனுக்காக ஜாதகரை கொஞ்சம் மன அழுத்தத்துக்கு உட்படணும், விரயம் அப்படிங்கிற ஒரு சூழலை இந்த காட்டுறதுனால இந்த லக்னம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 2027க்கு பிறகு இந்த லக்னம் மாற்றம் ஏற்படும் போது இவங்களுக்கு இந்த ப்ரொமோஷன் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இதுபோல் எளிமையாக ஒரு ஜோதிடத்தில் நீங்கள் பலன் நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அனைவரும் அட்சலக்ன பദ്ധதி ஜோதிட முறை படிங்க. வருகிற பிப்ரவரி 14ஆம் தேதி உங்களுக்கு அடிப்படை வகுப்பு ஆரம்பமாகிறது. அனைவரும் பங்கேற்று கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை வளமாக ஆக்கிக்கொள்ள வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.